ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கமகமன்னு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு குழிக்கண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி 4 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காவை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுலேயே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு வெந்து வந்துடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்பலாம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு 1 நிமிஷம் போல் வதங்குச்சுனாலே போதும். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்குச்சுனாலே போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சீக்ரெட் பொடி சொல்கிறேன், இந்த பொடியை சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. சாம்பார் பொடி சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயில் ஒரு குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். இப்போ நல்லா வதங்கட்டும். மசாலா பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு, கலரும் நல்லா மாறி வந்துடுச்சு. இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணியில் புளி கரைச்சி சேர்த்துருக்கேன். கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.